நம்ம கிட்ட இருக்க லக்கி பிளாக்க பார்த்தா நீங்களே மிரண்டு போயிருவீங்க. இங்க பாருங்க, இங்க ரெண்டா அங்க அஞ்சா பயங்கரமா இருக்குதா. ஊருக்குள்ள கருத்து புலி கருத்து சொல்ல வருது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தரம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 2 தரம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 3 தரம். போன வாரம் எடுத்த அட்மின் பிளாக் வீடியோவை இந்த வாரம் இறக்கிருக்கோம்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளு நண்பர்களே. சாரி, எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் பார்த்த முடியுது நண்பர்களே. அதில் எவ்வளோ லக்கி பிளாக்கை பிடிச்சி ஓப்பன் பண்ணி நல்ல பயங்கரமான பிராண்ட்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் இவங்க பண்ணுற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பக்கத்து பேஸில் எவனும் இந்த ஆட் லக்கி பிளாக்கை எடுத்து வச்சிருப்பான் போல. நம்ம விடாம அங்கேருந்து ஆட்டையை போட்டு விட்டோம்ல. எப்படி நம்மளால ஆட்டையை போகிறதுனா எங்கே இருந்தாலும் கிங்கு நண்பர்களே. எதுவும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நீங்கள் எது என்னோட பேஸில் கண்டாராதீங்க. யார் பேசுன்னு தெரியாமல் நானே ஆட்டையை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் தான் ஆட்டையை போட்டு வந்து நீ வீடியோவே போடுவேன் பார்த்துங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் பேஸ் வந்து நல்லா பயங்கரமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் வந்தது பாருங்க, சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் தான் ஏதோ ஒரு வந்தது ஏதோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரல. இந்த இதெல்லாம் வந்தது பாருங்க, சரியான பயங்கரமாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு அட்மின் பேஸ் தான் இது. வீக்ஸ் வந்து தான் வரும். நீங்கள் மஸ்ட்டு ப்ரே பண்ணி பாருங்க. ஆனால் அது நைட்டு ஃபுல்லாக கண் முழிக்கணும் நண்பர்களே. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நைட்டு 2 மணி போல் இல்லை 1:30 போல் விடுவாங்க. அப்போ போய்ட்டு நீங்கள் எல்லாமே போய்ட்டு ஆட்டையை போட்டு அந்த ஆட்டையை போட்டு வந்து உங்கள் பேஸில் வச்சுக்கலாம். நல்லா பயங்கரமானதாக வரும். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இதுலேருந்து ஆட்டையை போட்டனாலும் போட்டுக்கலாம். இல்லை எவனாச்சும் இங்கே ஒருத்தர் வருவோம், அங்கேருந்து கூட நீங்கள் ஆட்டையை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவன் பேஸ்னே தெரியல. இதான் அட்மின் பேஸ் ஆட்டுக்கு. அந்த பேஸில் வந்து நிறைய லக்கி பிளாக் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து ஆட்டையை போட்டு வர்றது தான் நம்மளோட வேலையை. இதுலேயே ஆட்டையை போட விடாமல் நிறைய வேலை பண்ணுறாங்க தெரியுமா. தூக்கிட்டு வரையிலே அடிச்சு போடுறான். எனக்கு அப்படியே எவ்வளோ கோபமாகுது தெரியுங்களா. அதெல்லாம் கடந்து இந்த லக்கி பிளாக் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் நண்பர்களே. நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்து தான் இந்த லக்கி பிளாக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேஸில் வச்சு நல்லா பூஜை பண்ணிலாம் ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் பட் அவங்க கொடுக்குறதெல்லாம் மொக்கையான பிராண்டாக கொடுப்பானுங்க. எனக்கு அப்படியே என்னடா பண்ணுறீங்க சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், அப்படி பயங்கரமாக வருதா இந்த ஹாட் லக்கி பிளாக்லாம் அப்படி தெரிச்சுக்கிட்டு அப்படி அலற விட்டுட்டு வருது. ஆனால் பட் அது ஓப்பன் பண்ணையில் வரும் பாருங்க ஃபீலிங்கு. ஐயோ டே, நான் என்னென்னமோ கிடைக்கும்னு நினச்சி இதை எடுத்தேன்டா. ஆனால் இதில் கொடுத்தது பாருங்கள் அந்த அளவுக்கு மொக்கையானதா அப்படிங்கிற மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், எனக்கான கதறுகளுக்கு அது அர்த்தம் உங்களுக்கு வந்து புரியும். அட்மின் பேஸில் சரியான தெரிக்க விட்டுட்டு இருக்கானுங்க. ஆனால் வாரம் இதே மாதிரி வந்து நல்லா பயங்கரமாக இருந்திருக்கும். ஒரு வாரம் வந்து மாறி மாறி வருது நண்பர்களே. ஒரு வாரம் சுமாராக இருக்குது, ஒரு வாரம் பயங்கர ஹைப்பாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், நான் எத்தனை லக்கி பிளாக் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக இந்த ஃபுல் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா என்னால் ஃபுல்லாக அவ்வளோ பேத்துக்கு என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு 5 பேத்துக்கு கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக நான் கொடுத்துறேன். கவலைப்படாதீங்க. எங்கே போகிறேன், நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். வேற ஒருத்தன் கூப்பிட்டு டக்குன்னு அங்கே போறியா, எங்கே போ தம்பி, யாரா தான் மறைஞ்சு போகிறான் இன்ஸ்டண்ட்டாக. நம்ம இடத்துக்கு போய்டு ஃபுல்லாக உடனே ஆட்டா சேர்த்து நல்லா பயங்கரமாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறது தான் என்னோட வேலையை. ஓகே நண்பர்களே, லக்கி பிளாக்லாம் ஹெல்ப் பண்ணியாச்சா. இந்த லக்கி பிளாக்ல என்ன கொடுக்க போகிறேன்னு தான் தெரில. ஜூபே பாபி பாபி ஷோ, ஜீபோ பாபி பாபி ஷோ. வாங்க 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 ஓப்பன் பண்ணுவோம். நண்பனையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி பார்க்குறேன்னு சொன்னானா, சரி அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். இதில் நல்லா பயங்கரமான பிராண்டாட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கடவுளே கோடி கும்பிடு போட போகிறேன். இங்கே பாருங்கள், ஜூபே பாபி பாபி ஷோ, ஜூபே பாபி பாபி ஷோ. நல்லா பயங்கரமானதே. வா 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 வா, நல்ல பிராண்டாட்டே வா. ஐயோ, இந்த குந்தாணி சேரை போய் கொடுத்து வச்சிருக்கானு நண்பர்களே. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும் நான் சொல்லுங்கள் கமெண்ட்ல. நல்லதாவா நல்லதாவா நல்லதாவா. ஐயா குரங்கு பொம்மை எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் நல்லா பயங்கரமானதை கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த மொக்கையாக கொடுத்துட்ருக்கானியா. நல்லா பெரிய பிராண்டாக கொடு. ஐயோ, லவ் ரோஸு இது கூட கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த குந்தாணி சேரு, அந்த குரங்கு பொம்மை அதெல்லாம் கொடுக்கலடி. ரொம்ப சங்கடமாக ஆகிறது. மறுபடி குரங்கு பொம்மையா, இது இன்னும் டைம் ஆகிட்டு இருக்கு போல். அது தெரியாமல் வேறு ஓப்பன் பண்ணிட்டு கிடக்கிறேன். இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 5 இவ்வளோ பெரிய ஆட் லக்கி பிளாக்லேயே ஒன்று தான் பண்ணுறாங்க. இதுலையாச்சும் நல்லா பயங்கரமானது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டு போயிடுவேன். வா 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 வா. ஐயோ, இந்த பொண்ணே கொடுத்து என்னை சாவடிக்கிறீங்களாடா டே. நல்லா ஒரு பயங்கரமானது ஒன்று ரேராக கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நல்லா சந்தோஷமாக போவேன். போங்கப்பா, ஃபுல்லாக அந்த குரங்கு பொம்மையாக கொடுத்து நம்மளை வெறுக்க வச்சுட்டானுங்க. நான் அப்பயே சொன்னேன்ல, இதெல்லாம் கஷ்டப்பட்டு எழுத்தும் அவங்க ஒன்றுமே தராத போது தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொன்னேன்ல. அதுதான் இப்போ நடந்து போச்சு. மேலே இருக்க நம்மக்கிட்ட இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்க அந்த லக்கி பிளாக்கேச்சும் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 3 எடுத்து வச்சுருக்கான். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா பயங்கரமானது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இதில் ஒன்றுமே தராமல் பண்ண போயிட்டாங்கன்னா நான் அப்படி வெறுத்து போயிடுவேன். ஏன்னா இங்கே ஃப்ரெண்ட்லேருந்து கடையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஒன்றுமே தரலன்னா எவ்வளோ சங்கடமாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போக வேறு அவனுக்கு
பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா துரத்திக்கிட்டே வரேன் பின்னாடியே. எங்கடா எடுத்துகிட்டு போகிறேன் நான் கூட டக்குன்னு அடிச்சிருவானோ அப்படின்னு பார்த்தேன். எப்படி அடிக்காமல் போயிட்டா ஐயோ இன்னும் கொஞ்சம் தான் அடிச்சிருப்போம் நம்மளே. இந்த லக்கி பிளாக் எடுத்துகிட்டு போகிறத அவனுக்கு பிடிக்கல நண்பர்களே. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பயங்கரமானதை கொடுத்தானா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் பாருங்களே. நல்லதாக கொடு. ஐயோ இந்த நண்டு கால் சூப்புலாம் நம்ம கேட்டோமா. இப்போ இந்த நண்டு சூப்புலாம் எனக்கு வேணாண்டா டேய். நல்ல ஒரு பயங்கரமானதை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் 2 இருக்குது அவங்ககிட்ட. அந்த 2த்தையும் ஆட்டை போட்டு வந்து என்ன தான் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒன்று நல்லா ஒரு 6-7 இல்லை 25 இந்த மாதிரி நல்லா பில்லியனாக இருக்கிறதா கொடுத்தீங்கன்னா நான் டக்குன்னு ரீபர்ட் பண்ணிக்கிட்டே போயிடுவேன். இப்போ நமக்கு பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்லாட்டில் இருக்கும். அந்த ரீபர்ட் வீடியோ வந்து இது கிடஞ்சி இந்த வாரம் எடுத்துட்டேன். ஆனால் அடுத்த வாரம் தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இல்லை, டைமிங் லேட்டாக போட்டுட்ருக்கோம். இன்னொரு மஞ்சள் கலர் லக்கி பிளாக் வச்சுருந்தான். அந்த லக்கி பிளாக்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு 2த்தையும் ஒட்டதுக்காக ஓப்பன் பண்ணுறோம். அப்பயாச்சும் ஏதாவது கொடுத்தாங்கன்னா சந்தோஷப்படுவேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டுகிட்டேருந்து 4 லக்கி பிளாக்கை கடை வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணால் அவங்க என்ன சம்பவம் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா எனக்கு வடி மனசே கஷ்டமாக போயிடுது. ஒன்றுமே தரலங்கும் போது எவ்வளோ வலிக்கும். இன்னும் ஒன்று இருக்குது, கண்ணன்னு வச்சுருக்கான். அதை வந்து ஆட்டை போட்டு வந்துடுவான். அப்படியே தூக்கி ஆச்சு நண்பர்களே. இது 100 ஒருத்துள்ள லக்கி பிளாக்கு. இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எது கிடைச்சாலுமே வானவில் மாதிரி கிடைக்கும். ஏன்னா வானவில் லக்கி பிளாக் இது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா நல்லா அது வந்து எஃபெக்ட் நல்லா பயங்கரமாக எரியுது. பார்ப்போம் இந்த லக்கி பிளாக்லாச்சும் ஏதாச்சும் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்பவே காத்திருந்து இந்த மடரா பேச்சு தான் வந்துச்சு. வேக்கப் டு ரியாலிட்டி. நீ நினச்சது ஒன்றுமே சுதந்திரமாக நினைக்காது ஓபிட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்க, நீ நினச்சது எதுவுமே நடக்கலை நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோழி குஞ்சு மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாது. இதுலையாச்சும் நல்லா கொடுவாங்க பார். 6-7 ஐயோ 6-7 விழுந்தா கூட ஒரு சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த கோழி குஞ்சு தான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இதை ஏன்டா கொடுக்குறீங்க என்னை புலம்ப விட்றானுங்க இவனுங்க. இதுலையாச்சும் நல்லதாவா அங்கே பாரு 6-7 இருக்குது. அந்த 6-7 மட்டும் தரவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறானுங்க இவனுங்க. இவங்கள ரொம்ப ஒஸ்ட் நண்பர்களே. இவங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாமா மிஷினில் போட்டு எல்லா லக்கி பிளாக்கையும் வச்சு பிரைன் ராட்டியும் எடுக்க போகிறோம். நல்லா பயங்கரமானதே கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. நாட்டாம காலை வச்சா நல்லா லக்கி பிளாக்கே வரும். இது வந்துருக்கு குப்பிட் சகூர். வாப்பா தம்பி, என்னடா ஸ்டக்கா அங்கே நிற்கிறா, மாட்டிக்கிட்டியா? ஐயோ நெட்டு பிங்க் போல. எப்படி நம்ம நேரம் போல எவனும் ஆட்டை போட வரல. தம்பி உள்ளே போய்ட்டு அழகாக உட்காந்துக்கோ. அண்ணனை குடைச்சல் கொடுத்தனா தூக்கி உடச்சி போட்டுருவேன். இதில் போட்டு மறுபடியும் மாப்பா இரு 1 2 3 தாந்து வந்து கல்யாணம்னாக்கே இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்தாச்சு நண்பர்களே. கரெக்டாக நம்ம தீர்ப்பப்போ கரெக்டாக வந்து ஆஜராகிடுவோம். நல்லா பயங்கரமானதே கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். நல்லா பயங்கரமானதே கொடு. நம்மளால முடியும். நோட்டிட்டு போச்சு நண்பர்களே. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி.